ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரக்கனி எங்கள் வீட்டில் எப்படி வச்சோன்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே போல் நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பிஃபோர் மேரேஜ் நம்ம எல்லாருமே சித்திரக்கனி பார்த்துருப்போம். அப்பா அம்மா அப்படி இல்லை பாட்டி தாத்தா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கண்ணை பற்றி இதில் கண்ணு முள்ளைன்னு சொல்லி காட்டுவாங்க. இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். பட் முன்னாடி நாள் இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்றது நிஜமாகவே நம்ம இவ்வளோ டீப்பாக தெரியாது. நம்மளா ஒன்று பண்ண இது முடிச்சு அது முடிச்சு இது அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இன்னும் குட்டிஸாகவே இருந்திருக்கலாம்னு சொல்லி தோணுது. பட் பரவாயில்ல, நம்ம பண்ண நமக்கும் ஜாலியாக தானே இருக்குது. முன்னாடி நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்ஃப்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு சாமி படத்தெல்லாம் தொடச்சி பொட்டுலாம் வச்சாச்சு. அண்ட் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து தான் நான் வச்சேன். பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில், அதுக்கப்புறமேட்டுக்கு ஷெல்ஃபும் கொஞ்சம் குட்டியாக இருந்ததுனால இதோடு போதும், பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் 11:30 இருக்கும். ஸோ பாப்பா அப்புறம் தூங்கவே இல்லை. எனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருந்தான். கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த விநாயகர்லாம் பாப்பா தான் பிடிச்சி கொடுத்தா. அதெல்லாம் அவளுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா குபேர பொம்மைன்னு சொல்லி வச்சுருக்கா. அம்மா குபேர பொம்மை நான் பிடிக்கிறேன்னு சொல்லி எப்போவுமே கேட்டே இருப்பாள். அண்ட் நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நானும் பாப்பாவும் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு தான் போனோம். 3 மணிக்கெலாம் எழுந்துட்டு குளித்து கிளம்பி போகிறதுக்கே 4-5 ஆகிடுச்சு. கோவில் போயிட்டு சாமிக்கு தண்ணி ஊற்றிட்டு சாமியை நல்லா அபிஷேகம்லாம் பார்த்துட்டு வந்தோம். நானும் பாப்பா மட்டும்தான் போயிருந்தோம். தம்பி எந்திரிக்கவே இல்லை, என்னால் முடியல சொல்லிட்டான். சரி நான் அவனை விட்டுட்டு போயிட்டோம். கோவில் போயிட்டு வந்து தான் வீட்டில் சாமி கும்பிட்டோம். சீரியஸாகவே பார்த்திங்கன்னா அந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. அண்ட் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்ட உடனே என்ன சொல்கிறது, இன்றைக்கி நியூ இயர் அப்படின்றது ஃபீல் ஆச்சு. கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு சக்கரை பொங்கல் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு தான் அவள் கொடுக்கவே இல்லை, சாப்பிட்டுட்டே இருந்தா. கோயிலையும் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தாலுமே எங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. அபிஷேகம் அலங்காரம் ரெண்டுமே பார்த்தோம். பாப்பா வந்து அவளே தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தா சாமிக்கு. அவளும் என்ஜாய் பண்ணா நல்லாவே. பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி பிரசாதத்தை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க, கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களுக்கு தமிழ் வருட பிறப்பு போச்சு. ஸோ அந்த நாள் நல்லா ஜாலியாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு தம்பியை குளிக்க சொல்லிட்டு அவனை சாமி கும்பிட சொன்னோம். அவனும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் லட்டு டைம்ஸ்.